நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக நாங்கள் வாக்குகளை கேட்டு உங்களிடம் வந்துள்ளோம். நாங்கள் வெறும் வாக்குகளை மட்டும் கேட்டு உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் அல்ல. நாங்கள் தொடர்ந்து உங்களோடு உங்கள் உறவாக, உங்கள் சொந்தங்களாக, அண்ணன் தம்பிகளாக, மாமா மச்சங்களாக வரும்போதே உறவு சொல்லி வாங்க பாவா வாங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்டு உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளிலிருந்து உங்கள் தெருக்களில் நடக்கக்கூடிய கோயில் நிகழ்ச்சி, கும்பாபிஷேகம், நம்ம தனிப்பட்ட வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய உங்கள் சொந்தங்கள். இப்படிப்பட்ட சொந்தங்கள் நாங்கள் வாக்கு கேட்கறதுக்கு மட்டும் உங்கள்கிட்ட வர்றதில்லை. அது போக எங்கிட்ட வந்து சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு நாங்கள் போக முடியாது வெளியே. என் வீடு இங்கே தான் இருக்குது, நீங்கள் எல்லாம் அக்கா மகள் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஃபோன் நம்பர் எல்லாரும் வச்சுருக்காங்க. 36 வார்டுலேயும் என்னுடைய ஃபோன் நம்பர் வைப்பாங்க. எல்லாரும் தொடர்பில் இருக்காங்க. என்ன எங்களுக்கு வேணுமோ, என்ன பிரச்சனை இருக்கோ உரிமையோடு என் கூட சண்டையும் போடுவீங்க. உரிமையோடு கேட்டு அதை வாங்கிக்கவும், நம்ம பகுதிக்கு தேவையான வசதிகளை பெருக்கிக்கவும் நீங்கள் இருக்கீங்க. அப்படிப்பட்ட நாங்கள் தான் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்மளை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள், அந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் எப்பயுமே அந்த கட்சி தலைவர்லேருந்து அந்த கட்சியில் அடிக்கிற நமக்கு தொகுதியில் அடிக்கிற வேட்பாளர் வரைக்கும் எல்லாருமே பொய்யான வாக்குறுதிகளை தான் சொல்லுவாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் இருக்கு. அனுபவம் இருக்குல்ல? நமக்கெல்லாம் அனுபவம் இருக்கா இல்லையா? ஏற்கனவே ஒரு தடவை அந்த கட்சியில் ஒரு வேட்பாளர் நின்று நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போனாரா இல்லையா? ஏமாத்திட்டு போனார். ஒரு டோக்கனை கொடுத்து நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போனார். நாங்கள் அப்படி இல்லை. ஏமாத்துறது எங்கள் பழக்கம் கிடையாது. பொய் சொல்லுவோம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் சொல்லுவோம். அதை சொன்னதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். சில சேவை எங்கள் தலைவர் சொல்லாதையும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அது மாதிரி தான் நாங்களும் எங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றுவோம். கண்டிப்பாக இந்த பகுதிக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்போம். இப்போது வேட்பாளர், நம்முடைய எதிரணியுடைய வேட்பாளர் வந்து உங்களெல்லாம் ஓட்டு கேட்குறாரு. ஒரு நாள் வருவார், உங்கள்கிட்டலாம் நடிச்சுட்டு போயிடுவார். நாங்கள் நடிக்கக்கூடிய ஆள் இல்லை. அவர் திறமையான நடிகராக இருக்காரு. உங்கள் எல்லாரையும் ஸ்டால்வையை போடுறாரு, காலில் விழுகிறாரு, அப்படியே சினிமாவில் வர மாதிரி நடிச்சுக்கிட்டு போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஆட்கள் நாங்கள் கிடையாது. நாங்கள் உண்மையாக இருப்போம். நம்முடைய பகுதி மக்களுக்கு தேவையான வளர்ச்சி பணிகளுக்கு உண்மையாக நாங்கள் எங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த 23ல் எத்தனை தெரு இருக்குது, 22ல் எத்தனை தெரு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்குலாம் தெரியாது. என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கோன்னு அது தெரியாது. முதல் பிரச்சனை, நம்ம 2006ல் நான் சேர்மன் போது முதல்ல நம்ம பகுதிக்கு வரும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாமே நடு ரோட்டில் ரோடு இருக்காது, ஒன்றும் இருக்காது, மண் ரோடாக இருக்கும். நடு ரோட்டில் வார்கள் போகும். இன்னைக்கு அனைத்தும் நிறைந்த, அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைந்த ஒரு ஒரு மைய பகுதியாக இந்த உச்சிசாமி கோயில் ஏரியா உருவாகி இருக்கிறது. அதற்கு காரணம் யாருன்னா நம்முடைய அமைச்சர் அவர்கள் தான். இங்கே உள்ள ஹெச்டி லைனை மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். தன் சொந்த செலவில் ஹெச்டி லைனை மாற்றி கொடுத்தது நம்ம அமைச்சர் அவர்கள். இப்போ உள்ள 9வது தெருவில் உள்ள போல கூட நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி அருமையாக போகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் 14 தெருவுகளுக்கு வேண்டிய வசதிகளை பண்ணி கொடுத்துருக்கோம். 3 குடிநீர் திட்டம், இந்த ஊருக்கு தேவையான 3 குடிநீர் திட்டங்கள் நம்ம அமைச்சர் கொடுத்துருக்காரு. 2 தாமிரபரணி, 1 வைகை. வைகை தண்ணி உப்பாக இருக்குன்னு சொன்னாங்க, அதையும் நாங்கள் சுத்திகரிப்பு பண்ணி இப்போ நல்ல தண்ணியாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லை, கழிவுநீர் பிரச்சனை கடத்துறதில்ல. பொதுவாகவே நம்ம பகுதியில் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் நமக்கு சிரமம் இருக்குது. நம்ம தாய்மார்கள் டெய்லி வீட்டு வாசலில் கோலம் போடுறோம், மண் இருக்குது, குப்பை இருக்குது, எல்லாத்தையும் கூட்டி வார்காலில் தள்ளுறோம், அதை அடைச்சிக்குது. ஸோ இந்த கழிவுநீர் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு, நம்ம என்ன நிரந்தர தீர்வு என்னன்னு அமைச்சர் யோசித்து, அதுவும் மிகப்பெரிய திட்டமான பாதாள சாக்கடை திட்டம் நம்ம ஊருக்கு வாங்கி கொண்டு வந்து, அதுவும் நமக்கு பாதி பணிகள் முடிஞ்சிருச்சு. 12 வார்டுகளுக்கு நமக்கு பாதாள சாக்கடை பணி நிறைவேற்றப்பட்டிருக்கு. சுக்குள் நத்தத்தில் சுத்திகரிப்பு நிலையம் வந்து இப்போ வேலை முடிய போகுது. அது முடிஞ்சோடனே உங்கள் வீட்டு கழிவு நீர்கள் எல்லாம் அந்த சுத்திகரிப்பு நிலையம் வந்து ஃபங்க்ஷனாக போயிடும். நம்ம வீட்டு கழிவு நீர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழாய் மூலம் நமக்கு போயிடும். உங்களுடைய வீட்டில் உள்ள கழிவு நீர்லாம் நம்ம கழிவு நீரேற்று நிலையத்துக்கு அங்கே போய் சுத்திகரிப்பு பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஊரை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல இது ஒரு மிகப்பெரிய திட்டம். எந்த ஊர்லேயும் 3 குடிநீர் திட்டம் இல்லைங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ஊருக்கு குடிநீர் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் நிம்மதியாக இருக்கும். குடத்தை தூக்க வேண்டிய வேலை இல்லாமல் இருக்கும். அதுதான் அடிப்படையான முக்கியமான வசதி. தெருவிளக்குகள் எங்கெங்கே கேட்டாங்களோ அத்தனை தெருவிளக்குகளும் நாங்கள் போட்டு கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, வேற என்ன கேட்குறாங்களோ அந்த தெருவில் என்ன வசதி, மினிப்போர் பம்ப்லேருந்து என்ன வசதி கேட்குறாங்களோ அதையும் நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். மட்டுமில்லாமல் தனிப்பட்டு அமைச்சரிடமும் என்னிடமும் வருவர்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ எங்களால் முடிந்த அளவு அந்த உதவியை, கல்வி நிதியாக இருந்தாலும் சரி, கல்வி வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய கல்வி நிறுவனங்கள் சார்பில் எந்த உதவி கேட்டு வந்தாலும் உடனே நம்ம அமைச்சர் செஞ்சு கொடுக்குறாரு.
இதெல்லாம் எதுக்குன்னா நம்முடைய பகுதி வளர்ச்சி அடைந்த பகுதியா மாறி இருக்கு. சொக்கல் இறங்கிவரம் பகுதியே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிக வளர்ச்சி அடைந்த பகுதியா மாறி இருக்கு. எப்படி காந்தி நகர்ல ஒரு பஸ் ஸ்டாப் போட்டோன்னே அந்த ஏரியா மையப்பகுதி ஒரு வணிக பகுதியா மாறிச்சா, அது மாதிரி சொக்கலிங்கபுரம் பகுதி நம்முடைய நேதாஜி ரோடு மாற இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு சந்தை மையம் வர இருக்கிறது. மல்டிபிள் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. எல்லா சந்தையும் வந்தா அங்க வணிக போக்குவரத்து நிறைய வியாபாரம் நடக்கும், வணிக போக்குவரத்து நடக்கும். நமக்கு தேவையான இந்த பகுதியிலிருந்து போக்குவரத்து வசதி, மினி பஸ் வசதிகள் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய பகுதியினுடைய வளர்ச்சிக்கு அது முக்கிய காரணமா இருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்களாக நம்ம ஊருக்கு யார் வாங்கி கொண்டு தர முடியும்னா அமைச்சரால மட்டும் தான் முடியும். சாதாரணமா புதுசா ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆகி யாரும் இதை செஞ்சு உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு அதை மட்டும் நாம வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு தடவை ஏமாந்துருக்கோம், இன்னொரு தடவை ஏமாறக்கூடாது. ஏற்கனவே டோக்கனுக்காக ஏமாந்துருக்கோம், இந்த வட்டம் நடிப்புக்காக நம்ம ஏமாந்துடக்கூடாது. உங்கள் வாக்குகளை நீங்கள் எல்லாம் அளிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன்கிறத நாம வச்சுக்கோங்க. நம்ம பகுதிக்கு மொத்தம் 3 பார்க் இருக்கு. நேதாஜி ரோட்ல ஒரு அருமையான பார்க்கு, அங்க சாய்பாபா கோயிலோட ஒரு பார்க்கு, இங்க மாணிக்கம் நகர்ல ஒரு பார்க்கு. இது போக ஒரு நல்ல ஒரு சமுதாய கூடம் நமக்கு அங்கே ஜோதிபுரத்துல கட்டிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பகுதிக்கு என்னென்ன வளர்ச்சி பணிகள் வேணுமோ அவ்வளவும் செஞ்சு கொடுக்க நம்ம அமைச்சர் தயாரா இருக்காரு. இந்த பிரச்சனை, இந்த பகுதியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, நம்ம ஓடையை சுத்தம் பண்ணணும், ஓடையை கட்டி கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அந்த ஓடையை நல்லபடியாக கட்டி கொடுத்து இங்கிருந்து நேதாஜி சாலைக்கு ஒரு அணுகு சாலையாக நாங்கள் மாற்றக்கூடிய முயற்சியை நாங்கள் எடுக்க இருக்கிறோம். அதனால உங்களுக்கு வேண்டிய பணிகளை, உங்களுக்கு வேண்டிய சொந்தங்களாக தொடர்ந்து உங்களோட வந்து கொண்டிருப்பவர்களாக உங்களிடம் வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள் அனைவரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய வெற்றி வேட்பாளர், வெற்றி பெற போகக்கூடிய வேட்பாளருக்கு வரலாறு காலமாவது வெற்றி நீங்கள் அளிக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் 23ஆம் தேதி போட வேண்டிய சின்னம் என்னச்சுன்னா உதயசூரியன். எல்லாம் சொல்லுங்க, உதயசூரியன். நன்றி, வணக்கம். இப்ப எல்லாம் உங்க இல்லம் தேடி வந்துகிட்டு இருக்கேன். எல்லாரும் ஆதரவு கொடுங்கள்.